கிட்னி கற்கள் உருவாகக்கூடிய பிரச்சனை இருக்கிறவங்க சேர்த்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம். எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். சியா விதைகள் சிறுநீரக கற்கள் இருக்கிறவங்க சாப்பிடலாமா டாக்டர் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. அதாவது சிறுநீரக கற்கள் சிறுநீரக செயலிழப்பு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அவங்களாம் சியா விதைகளை அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஏன்னா சியா விதைகள்ல ஆக்சலேட் அப்படிங்கிற கெமிக்கல் அதிகமா இருக்கிறதுனால அது கிட்னி கற்கள் பொதுவா கால்சியம் ஆக்சலேட்னாலதான் பெரும்பாலும் உருவாகுது அப்படிங்கிறதுனால இந்த ஆக்சலேட்டு கால்சியமும் சேர்ந்த கல்லு பிரச்சனை தீவிரமாகலாம். அதே மாதிரி ஆக்சலேட்டை நல்லா சிறுநீரகம் ஃபில்டர் பண்ணணும். அந்த ஃபில்டரேஷன் மெக்கானிசம் நம்ம சிறுநீரக செயலிழப்புனால போகுது அப்படின்னா அந்த மாதிரி சூழ்நிலையிலையும் ஆக்சிலேட்டை நம்ம சிறுநீரகத்தால ஃபில்டர் பண்ண முடியாம போகும்போது பிரச்சனை ஏற்படலாம். அதனால சிறுநீரக செயலிழப்பு, சிறுநீரக கற்கள் ரெண்டு விஷயங்கள் இருக்கும் போதும் சியா விதைகள் சாப்பிடக்கூடாது. இது மட்டும் இல்லாம இப்போ இந்த சிறுநீரக கற்கள் பிரச்சனை இருக்கிறவங்க, கல்லு உருவாகக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிறவங்க வேற என்னென்ன விஷயங்கள் தவிர்க்கணும்? நிறைய டவுட் மக்களுக்கு வருது. உருளைக்கிழங்கு சாப்பிடலாமா? உருளைக்கிழங்கு வேண்டாம். கீரைகளுமே குறைவா தான் எடுத்துக்கணும். ஏன்னா கீரைகள்லயும் ஆக்சிலேட் ஜாஸ்தி. பாதாம் இந்த மாதிரி விதை வகைகள் தானே, சியா விதை மாதிரி பாதாம் இதெல்லாமே ஒரு டைப் ஆஃப் விதைகள் தானே. இந்த விதைகள் எல்லாமே குறைவான அளவுல தான் எடுத்துக்கணுங்க. ஏன்னா ஆக்சிலேட்டுகள் பொதுவாகவே கீரைகள் விதைகள் எல்லாம் அதிகம். கிட்னி கற்கள் உருவாகக்கூடிய பிரச்சனை இருக்கிறவங்க சேர்த்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் லெமனுங்க. சிட்ரிக் ஆசிட், லெமன் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ், அன்னாசி, ஆப்பிள் போன்ற விஷயங்கள் இருக்கக்கூடிய அமிலத்தன்மை ஆசிட் இந்த பிரச்சனையை குறைக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. கற்களோட சைஸையும் குறைக்க வல்லது. கூடவே நிறைய தண்ணீர் குடிக்கணும் அப்படிங்கறத ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். கிட்னி கற்கள், சிறுநீரக கற்கள் பிரச்சனை இருக்கிறவங்க உப்பு குறைவா எடுத்துக்கிறது முக்கியம். ஒரு நாளைக்கு 5 கிராம் அப்படிங்கிற அளவுல உப்பு சேர்த்துக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அடுத்து தயிர் பால்ல சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க. ஏன்னா தயிர் பால்ல கால்சியம் அதிகமா இருக்கிறதுனால இந்த கால்சியம் ஆக்சிலேட் கற்கள் தானே சிறுநீரக கற்கள். அப்போ அது பிரச்சனை ஏற்படுத்துமான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சமா எடுத்துக்கலாம். கொஞ்சமா அப்படின்னா 50 ml அப்படிங்கிற அளவுல. அதுக்கு குறைவா எடுத்துக்கிட்டா பிரச்சனை இல்லை. ஆனா உப்பு குறைக்கிற மாதிரியே புரத அளவுகளையும் குறைச்சிருக்கணுங்க. புரதமும் குறைக்கணும். கொழுப்புகளுமே லோ ஃபேட் டயட்டா எடுத்துக்கிறது நல்லது. இந்த நேரத்துல லோ ஃபேட் டயட், கொழுப்புகள் குறைவா எடுத்துக்கிறது, உப்பு குறைவா சேர்த்துக்கிறது, மற்ற ஸ்வீட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்றது, இந்த ஃப்ரூட்ஸ் குறிப்பா நான் சொன்ன 4 ஃப்ரூட்ஸும் எடுத்துக்கிறது, லெமன் ஜூஸ் குடிக்கிறீங்கன்னா நல்லா தண்ணீர் கலந்து டைல்யூட் பண்ணி குடிக்கிறது, சர்க்கரை இல்லாம குடிக்கிறது, வாக்கிங், ஜாக்கிங் போன்ற விஷயங்கள். இது நம்ம கிட்னி கற்கள், சிறுநீரக கற்கள் உருவாகாம தடுக்கும். உருவானாலும் அதோட சைஸ் அளவுகளை குறைக்கும். எது அதிகப்படுத்தும்னா கீரைகள், விதைகள், சியா விதைகள் இதெல்லாம் நம்ம சிறுநீரக கற்களோட அளவை பெருசுப்படுத்தலாம். சிறுநீரக கற்கள் குறித்த இந்த ஷார்ட்டான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.